வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்த வாணல், மண்ணில் வாணல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி பழக்கிறதுன்னு பழக்க போகிறேன். இது எப்படின்னா புதுசு. அதுக்கு முன்னே வந்து வாணல் வந்து இப்படி வராது. நல்லா நைஸ் பண்ணி புடி வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 150 ரூபா. சின்ன சைஸ் தான். இந்த இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு அன்னக்குடியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வாணல் முழுகிற அளவுக்கு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அது போடும்போது பாருங்கள், அப்படியே ஒரு சத்தம் வரும், மண் ஊறுற சத்தம். அது வந்து அந்த நுர வருது பாருங்கள், அது மொட்டை மொட்டையாக வருது பாருங்கள். தண்ணிக்குள்ளேருந்து பானையிலேருந்து அந்த சட்டியிலேருந்து வரும், மண்ணிலேருந்து. அதெல்லாம் நல்லா அடங்கணும். அதுக்கப்புறம்தான் அதை எடுத்து நம்ம வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி 2 நாளைக்கு வச்சுருக்கணும். டெய்லி வடிக்கிற கஞ்சி தண்ணியை தண்ணி கலந்து அதில் ஊற்றி ஊற்றி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் எரி விட்டு நம்ம வந்து அதை கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த வாணல் வந்து பழகிடும். ஒரு நாள் ஊறட்டும். இதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து கஞ்சி தண்ணி ஊற்றுறேன். அரிசி கழுவின தண்ணியும் கஞ்சி தண்ணியும் இருக்குது. இது ரெண்டையும் கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதில் ஊற வைக்கிறேன். இப்போ இந்த வாணலில் வந்து கஞ்சி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதில் நம்ம சமையல் கழுவிட்டு நல்லா சுத்தமாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எப்பயுமே கழிநீர் தண்ணியை இதில் ஊற்றி வைப்பேன் செடிங்களுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கழனி தண்ணியெலாம் இதில் தான் ஊற்றுவேன், இந்த செடிங்களில் தண்ணி கலந்து.